கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் அடுத்த கீழையூர் வீரட்டேஸ்வரர் சிவன் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். நம்ம இங்கு உள்ள அம்மன் சன்னதிக்கு எதிர்ப்புக்கம் உள்ள 16 கால் மண்டபத்தில் நிற்கிறோம். இதனுடைய எதிர்க்க சிம்ம மண்டபம் ஒன்று இருக்குது. இதை நாங்கள் நேற்று ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதன் அடியில் தாண்டவ வானாதராய தர்மம்னு இருக்குது. அப்போ நாங்கள் யோசித்தோம், இது வரைக்கும் இந்த சிவன் கோயிலில் மொத்தம் 105 கல்வெட்டு அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது சோழனுடைய கல்வெட்டு, பாண்டியர் மற்றும் ராட்டிரகூடர்கள், விஜயநகர பேரரசு போன்ற 5 மன்னருடைய கல்வெட்டு தான் இங்கே இருக்குது. ஆனால் முதலாக ஒரு வானாதராயருடைய கல்வெட்டு இன்னைக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கள்ளக்குறிச்சி வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக. இதை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 16 கால் மண்டபம் மிகவும் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டில் உள்ள சிங்க மண்டபம் சிறிய அளவில் இருந்தாலும் நல்ல வேலைப்பாடுடன் முன்பக்கத்தில் விநாயகர் சிற்பமும் முருகர் சிற்பமும், பின்பகுதியில் அதனுடைய பின்பகுதியில் அந்த துவாரபாலர் சிற்பங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டது. உள்பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முனிவனுடைய சிற்பம் காணப்படுகிறது. இந்த மண்டபத்தினுடைய சிங்க முகம் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைப்பட்டது. இந்த கல்வெட்டினுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டு சார்ந்ததாக இருக்கும். அருகில் உள்ள வேட்டவளத்தில் தாண்டவ வானாதிராயர் ஆட்சி புரிஞ்ச காலமும் 15ஆம் நூற்றாண்டு. ஆகவே இந்த பகுதியை அவங்க ஆண்டு இருக்கும்போது இந்த மண்டபத்தை அவர்கள் தர்மமாக தானமாக கட்டி தந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் பல ஆய்வுகளை இங்கே நடத்தும் போது மீண்டும் மற்றவருடைய அரசருடைய கல்வெட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.